குழந்தைகளுக்கான குட்டி நிதி கதைகளுக்கு சோனி காக்டெயில் கிட்ஸ் சம்மர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் புது புது வீடியோக்களை உடனே பார்க்க மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த கதையோட பேரு ஜோடி காக்கைகளும் அரசகுமாரியின் மாலையும். இந்தியாவில் சக்கரவர்த்திகள் ஆண்டு வந்த காலத்துல நடந்த கதை இது. ஒரு அடர்ந்த காடு இருந்துச்சு. அந்த காட்டுல ஒரு மரத்து மேல ஒரு ஜோடி காக்கை வாழ்ந்து வந்துச்சு. அந்த மரத்தோட வேர்ல ஒரு பொந்துல பாம்பு ஒன்றும் இருந்துச்சு. அந்த பாம்பு காக்கைகளுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துச்சு. காக்கை எப்பயெல்லாம் முட்டை போடுதோ அப்பயெல்லாம் அந்த வக்கிர பாம்பு அதை தின்னுடும். ஆனா அந்த காக்கைகளால ஒன்னும் செய்ய முடியாது. ரொம்ப சோகமா இருந்துச்சு. அவங்களால வருத்தப்பட மட்டும்தான் முடிஞ்சது. வேற எதுவும் செய்ய முடியல. ஒரு நாள் காக்கா இதுக்கு முடிவு கட்டி அந்த வக்கிர பாம்புக்கு பாடம் கத்து கொடுக்கணும்னு தீர்மானம் செஞ்சது. சீக்கிரமே அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஒரு நாள் காட்டுக்கு மேல பறக்கும்போது காக்கா ஒரு அரசகுமாரி காட்டுல இயற்கையை ரசிச்சிட்டு இருக்கிறத பார்த்துச்சு. அவங்க கழுத்துல ஒரு விலை உயர்ந்த மாலையை பார்த்துச்சு. அதுக்கு ஒரு திட்டம் தோணுச்சு. அது வேகமா பறந்து அரசகுமாரி கழுத்துல இருந்த மாலையை எடுத்து பறந்துடுச்சு. அந்த மாலைய அது வாழ்ந்து வந்த மரத்தடியில பாம்பு இருக்கிற பொந்துக்கு முன்னால போட்டுடுச்சு. அதுக்குள்ள அரசகுமாரி சத்தமா கூச்சல் போட ஆரம்பிச்சாங்க. அவங்கள பாதுகாக்க அங்க இருந்த காவல் ஆட்கள் அவங்க கிட்ட வேகமா ஓடி வந்தாங்க. வந்து கேட்டாங்க, என்னாச்சு என்னாச்சு அரசகுமாரி, தயவு செஞ்சு சொல்லுங்க. அரசகுமாரி சொன்னா, ஐயோ அந்த காக்கா என் மாலையை எடுத்துக்கிட்டு போயிடுச்சு. அதை தயவு செஞ்சு திருப்பி எடுத்துட்டு வாங்க. அது ரொம்ப விலை உயர்ந்தது, தயவு செஞ்சு. அவங்க அழத் தொடங்கிட்டாங்க. அதனால அந்த வீரர்கள் காக்கையை துரத்திட்டு அந்த மரத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. பாம்பு பொந்துல நகையை பார்த்ததும் முதல்ல பாம்பை கவனிக்கணும்னு அவங்க முடிவு செஞ்சாங்க. இல்லனா பாம்பு அவங்கள கடிச்சிடுமே. காவலாட்கள் மரத்துக்கிட்ட வந்து பாம்பு வெளியில வர வைக்க முயற்சிகள் எடுத்தாங்க. பாம்பும் வெளியே வந்துச்சு. வந்ததும் தங்க கிட்ட இருந்த ஈட்டியால அதை அடிச்சு கொன்னு மாலைய அரசகுமாரி கிட்ட திருப்பி கொடுத்தாங்க. இதெல்லாம் பார்த்த காக்கா ஜோடிக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா அவங்களுக்கு அந்த பாம்பால இனி எந்த தொல்லையும் வராது. இந்த கதையோட கருத்து என்னன்னா, உங்களை விட உங்க எதிரி பலசாலியா இருந்தா சூழ்ச்சியால ஒரு திட்டம் போட்டு அவங்கள தோக்கடிக்கணும்.